கையில் புகாரோடும் ஆதரவாக வாதாட வக்கீலோடும் காவல் நிலையத்திற்குள் நுழையும் இந்த இளைஞருக்கு கடந்த சில மாதங்களாகவே இதுதான் முழுநேர வேலையாக மாறியுள்ளது. திருநின்றவூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தவர் அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி கமிஷனர் அலுவலகத்தில் மீண்டும் மனு கொடுத்திருக்கிறார். வேலை வெட்டி அனைத்தையும் விட்டுவிட்டு இப்படி ஒவ்வொரு காவல் நிலையத்தின் வாசல் கதவை தட்டி பார்க்க காரணம், ஒரு மோசடி கும்பலை நம்பி லட்சக்கணக்கான ரூபாயை வாரி கொடுத்ததுதான். பாதிக்கப்பட்டவர் ஆவடி அடுத்த திருநின்றவூரை சேர்ந்த ராஜேஷ். 38 வயதான இவர் ஒரு ஐடி நிறுவனத்தில் ஓட்டுநராக வேலை பார்த்து வந்திருக்கிறார். அப்போது இவரோடு வேலை பார்த்த கணபதி என்பவரோடு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அரசு வேலைக்கு செல்லும் ஆர்வத்தில் இருந்த ராஜேஷின் கனவில் ஒளியேற்றுவதாக சொல்லி அவரது வாழ்க்கையையே ஊதி அணைத்ததும் அந்த ஆசாமிதான். நட்பாக பழகி வந்த கணபதி தனது மனைவி ராதிகா மதுரை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருப்பதாகவும் அவருக்கு உதவியாளர் தேவைப்படுவதாகவும் கூறியிருக்கிறார். வீட்டுல சொன்ன இந்த மாதிரி இது பண்ணனு என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டாங்க. 10th பாஸ் ஆப்பீங்களா? ஏப்பா 10th +2 தானப்பா ஃபெயில் நானு. அப்படியா? சரி, அதான் ஓயோ வேலைக்கு இருக்குன்னாங்களாம் கவர்மெண்ட். என்ன வேலை? ஓயோ அப்படின்னா அது எனக்கு ஒன்றும் புரியல. நான் வீட்டுக்காரம்மா இது கோர்ட் உள்ள போயிருக்காங்க. நான் வந்த உடனே ஃபோன் பண்ணிட்டா. எதுக்கு தேவைப்படுதுன்னா இதுதான். இந்த ஃபைல்ஸ் இந்த ஃபைல் 10 சம்மன் நீங்க தாசில்தார்ட்ட போய் குடுக்குறீங்க, ரெஜிஸ்ட்ரார்ட்ட குடுக்குறீங்க, கமிஷனர் ஆபீஸ்ல கமிஷனர் கிட்ட போய் நேரடியா ஆக்ஷன் கமிஷனரை பார்த்து கொடுக்க வேண்டியது இருக்கும். சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க தான் நீங்க போற மாதிரி இருக்கும். ஜட்ஜோட ஓய்னா சும்மா கிடையாது. அரசு வேலை கை நிறைய சம்பளம் கிடைக்கும் என ஆசை காட்டியவர் 15 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என்றும் முதலில் 2 லட்சம் ரூபாயை முன்தொகையாக கட்ட வேண்டும் எனவும் கூறியிருக்கிறார். மீதி பணத்தை பணியாணை வந்த பிறகு கட்டினால் போதும் என உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். இதனை நம்பி முன்பணம் செலுத்திய நிலையில் சொன்னபடியே அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுத்த கணபதி மீதம் கொடுக்க வேண்டிய பணத்தையும் வாங்கியிருக்கிறார். ராதிகான்றவங்க இதுமாரி நான் ஜட்ஜ் ஆகிட்டாங்க. அவங்க என் மனைவி அட்வொகேட்டாக ஜட்ஜாக தேர்வாயிட்டாங்க மதுரை கோர்ட்டில் அதெல்லாம் உனக்கு அதுக்கான பணி என் மனைவிகிட்ட சொல்லி நான் ஓய்வு போஸ்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட அதுக்கு எனக்கு 15 லட்ச ரூபா அந்த ஆர்டருக்கு அவனுக்கு பண்ணோன்னா 15 லட்ச ரூபா எனக்கு கேட்டாங்க. சரி, நான் என்ன பண்ண முன்பணமாக ஒரு 2 லட்ச ரூபா கேட்டாங்க. சரி, நான் 2 லட்ச ரூபா கொடுத்தேன். அதுக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் கொடுத்தாங்க ஓய்வு போஸ்ட்டுக்கான பணி இது. அதில் கவர்மெண்ட் சிம்பிள் போட்டு ரிஜிஸ்டர் ஜெனரல் சைன் முத்திரை இதெல்லாம் மெட்ராஸ் ஹைகோர்ட் சீல்லாம் போட்டு என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. சரி, அதை பார்த்து நான் நம்பிட்டு என்ன பண்ணேன், பேலன்ஸை தவணை முறையில் கொடுத்தேன். 4 லட்சம் ஒரு வாட்டி, 5 லட்சம் ஒரு வாட்டி, இந்தமாரி அவங்க கேட்கும் போதெல்லாம் கொடுத்தேன். இவங்க தான் ராதிகா ஒரு ஃபேக்கான ஆஃபர் லெட்டர் ஒன்று ரெடி பண்ணி இவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதில் சீலு, அதுக்கப்புறம் ஜெண்டரோடைய கையெழுத்து, ரிஜிஸ்ட்ரார் ஜெண்டர் அவருடைய கையெழுத்து போட்டு இவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இவர் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம வேலை கிடச்சிச்சு உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு மீதி அமௌண்ட் கூகுள் பேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க பாதி. பணி நியமன ஆணையை மட்டும் கொடுத்துவிட்டு சைலண்ட் மோடுக்கு சென்றுவிட்ட கணபதியிடம் வேலைக்கு சேர நாள் குறித்து விசாரித்திருக்கிறார் ராஜேஷ். அப்போது தனக்கு தெரிந்த வழக்கறிஞர் அலுவலகத்தில் ட்ரைனிங் கொடுப்பதாக சொல்லி கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஓசியில் வேலை வாங்கியதோடு பாதி சம்பளத்தை கொடுத்து நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்புறமா அந்த ஆர்டர் காப்பி வச்சு நான் எனக்கு டேட் ஆஃப் ஜாயினிங் நான் போனோம். அது மாதிரி கேட்டேன். அதுக்கு என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச அட்வொகேட்ஸ் மூலியமாகவே எல்லாமே அவங்க எப்படி செட் பண்ணி வச்சுக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அதுமாரி ஃபஸ்ட்டு ஸ்ரீபெரும்புதூர் கோர்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அங்கே லாவண்யான்னு ஒரு பொண்ணுக்கிட்ட இதுமாரி பேசி அவங்க இதுமாரி அவங்ககிட்ட என்னை பற்றி எதுவுமே பேசக்கூடாது, ஏன்னா இது வெளியே தெரிஞ்சதுன்னா நம்ம தவறாக இது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இதாகிடும்ட்டு அவங்க பிளான் பண்ணி என்ன பண்ணாங்க, அவங்ககிட்ட ஒரு 3 மாதம் அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக என்னை யூஸ் பண்ணுறாங்க. ஜட்ஜோட கிளர்க் மாரி ஓய்வு மாரி அதுமாரி எதனா ஒன்று ஒர்க் பண்ணி என்னை பண்ண வச்சு பூந்தமல்லி கோர்ட்லேயும் வர வச்சாங்க. அதேமாதிரி ஒரு 3 மாதம். அதுக்கப்புறம் தாம்பரம் கோர்ட்டில் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச அட்வொகேட்ஸ் வச்சு இவங்க இவ்வளோ மூவ் பண்ணாங்க. கடைசியாக ஹைகோர்ட்டுக்கு எடுத்து போனாங்க. அங்கே எடுத்து போனோம் இந்த பாஸ்போர்ட் பிரச்சனை வரும்போது தான் நான் டவுட் ஆகி கேட்டேன், மேடம் இதுமாரியாக இதாகிடுச்சு, எனக்கு வேலைக்கு நான் ஜாயின் பண்ணோம், இது எத்தனை மாதம் தான் ட்ரைனிங் போகிறேன்னா இதுக்கான சேலரி உனக்கு ஆஃப் சேலரி வரும்ன்ட்டு எனக்கு அவங்கள ஃபேக்காக ஒரு
கவரில் வச்சு பாதி சம்பளம். அது இப்போ எனக்கு 23,000 ரூபாய் ஆர்டர் காப்பியில் இருந்தேன்னா இவங்க அதை பாதி சம்பளமாக என்கிட்ட கொடுக்குறாங்க. அரை காசாக இருந்தாலும் அரசு வேலையாச்சே என நினைத்த ராஜேஷ் அப்போதும் கணபதி மீதிருந்த நம்பிக்கையை விடவில்லை. இதனை மேலும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட டுபாக்கூர் நீதிபதி ராதிகா ராஜேஷின் நிலப்பிரச்சனையை தனது பவரை பயன்படுத்தி தீர்த்து வைப்பதாக சொல்லி அடுத்த பில்லை தீட்டியிருக்கிறார். ஸோ இதெல்லாம் நம்பி என்ன பண்ணேன், இதுக்கப்புறமா வந்து என் பூர்வீக சொத்து உங்களது இருக்குது நான் கேள்விப்பட்டேன், என் வீட்டுக்காரர் சொல்லியிருந்தாரு கணபதி, அதெல்லாம் வந்து அது நான் என்னோட பெஞ்சில் தான் வருங்க அந்த திருப்பம், அதெல்லாம் என்னை ஐயர் ஆஃபீஸர் அந்த பெரிய அதிகாரிகிட்ட சொல்லி நான் அந்த கேஸை முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி அதுக்கும் சேர்த்து மொத்தம் ஒரு 25 லட்சம், மொத்தம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 43 லட்ச ரூபாய் என்னை ஏமாற்றிருக்காங்க. ஆனால் பணத்தை வாங்கிய கையோடு ராஜேஷின் கான்டாக்டை துண்டித்திருக்கிறார்கள். இதனால் சந்தேகமடைந்த ராஜேஷ் ராதிகாவை பற்றி தேடிய போதுதான் சில ஆண்டுகளுக்கு முன் கொடுக்கப்பட்ட ஒரு புகாரின் மூலம் உண்மை வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. விசாரணை பண்ணும்போது தான் தெரிய வந்தது, இவங்க மாங்காடு ஸ்டேஷனில் வந்து ஆல்ரெடி வந்து ஜட்ஜின்னு சொல்லிட்டு ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஜட்ஜி காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. மாங்காடு ஸ்டேஷனில் ராஜி அப்படின்ற ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து விசாரணை செஞ்சதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க ஜட்ஜே கிடையாது, அவங்க அட்வொகேட்டு மட்டும் தான், அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே எஃப்ஐஆர் காப்பி எல்லாமே போட்டிருக்காங்க, அது எல்லாமே நாங்கள் ரிசீவ் பண்ணி வச்சுருக்கோம், அவங்க ஜட்ஜி இல்லை அப்படின்றத எங்களுக்கு அப்போ தான் ப்ரூஃப் ஆகுது. அதன் பிறகுதான் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ராஜேஷ் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்த பிறகே உண்மை தெரியவரும்.